கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் ஒகேனக்கல் வந்தடைந்தது. இதனால் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. அரசி, கர்நாடக அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1500 கனஅடியாக தற்பொழுது வந்து கொண்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டமானது காணொலி காட்சி வாயிலாக வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சேர்ந்த ஒழுங்காற்று குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நிலையில் கர்நாடகாவில் இருந்து தமிழக காவிரி ஆற்றில் ஜனவரி மாதத்தில் 4 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபனி அணையிலிருந்து 2000 கனஅடியாக தமிழக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது படிப்படியாக உயர்ந்து தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1500 கனஅடியாக தற்பொழுது வந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல்லில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதே போல வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பச்சலில் சென்று ஆயுள் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த தண்ணீரானது படிப்படியாக இன்று மாலை மேட்டூரில் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 600 கனஅடியாக வெளியேற்றப்படுகிறது. அதாவது தண்ணீர் வரத்து ஒகேனக்கல்லில் அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள், மஜாஜ் தொழிலாளர், ராஜ் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அரசி, ஸ்ரீதரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.